அவர் பாதம் சேரி கிரீடம் அவர் பாதம் சேரி பரலோக என் சொந்தம் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இயேசுவை நான் என்று காண்பேனோ என் இயேசுவை நான் என்று காண்பேனோ லோகமே என் சொந்த என்று காண்பேனோ தீர்த்திட்டார் வாழுவே இன்ப நாடரில் வாழுவே இன்ப நாடரில் ரூபம் தானே என் பிரியம்பே உம்மோடு சேர என் நெஞ்சு பொங்குதே உள்ளமதை நான் நிறம் உள்ளமதை நான் வாழுவே அன்பர் நாடதில் ஆர்ப்பரிப்புடன் வாஞ்சையுடன் காத்த எந்த நாவல் தீர்த்திட்டார் வாழுவே இன்ப நாடதில் வாழுவே இன்ப நாடதில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை பொழுதுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம். இவ்வளவு பேராக சேர்ந்து இன்றைக்கு அவர்கள் உடனடியாக கண்டுகொண்டிருக்கிறார்கள். அதற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றையும் ஒரேதரம் அறிந்ததும் பின்பு நியாயத்திற்கடைவதும் தேவனுக்கு நியமித்திருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய மகளுக்கும் தற்காலிகமான ஒரு பிரிவை நீர் இந்த உடல்நிலையை கொடுத்ததற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் அவர்களை மாறாக அனுப்பி இருக்கிறோம். இன்றைக்கு அவர்களுடைய சமூகத்திலே இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், சரீரத்திலே எவ்வளவு உபாதைகள், இதையெல்லாம் ஆண்டவரை விட்டுவிட்டு மகிழ்ச்சிகரமான பேரின்பமான கவலையும் கண்ணீரும் வியாதியும் வேதனையும் இல்லாத ஒரு அற்புதமான உலகத்திற்கு அவர்கள் வந்திருப்பதை நினைத்து என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கே துக்கம் இல்லை, அங்கே கதறுதல் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே பசை இல்லை, அங்கே பட்டினி இல்லை, அங்கே சண்டை இல்லை,
ஒரே ஆராதிக்கக்கூடிய அற்புதமான இடத்திற்கு அவர்கள் வந்திருப்பதை வைத்து உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் முன்பு வந்திருக்கிறார்கள். ஒரு நாளிலே நாங்கள் பின்னாலேயே நாங்கள் வரப்போகிறோம். நம்புவோம். அப்படிப்பட்டதான ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை நீர் தந்திருப்பதற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராமே ஆரவாரத்தோடு பிரதான புரிந்த சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்றும் உயிரோடு இருக்கிறவர்கள் நிறைவேற்றப்பட்டு மேகங்கள் மீது எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் நாங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். எங்களுக்கு தேவர்கள் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட அழிவில்லாத அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக கர்த்தாவே என்று நாங்கள் துதிக்கிறோம். இந்த உரையானது இன்றைக்கு நாங்கள் அவர்களை விதைத்தாலும் அல்லது புதைத்தாலும் ஒரு நாளிலே எங்கள் ஆண்டவர் வானாதி வானங்கள் வழியாய் வருகின்றதான சந்தர்ப்பத்தில் இந்த அற்பமான சரீரம் மிகுதியான சதவீதத்தோடு கூட இணைந்து வரும் என்று நாங்கள் அறிந்து அருமையான அன்பு சகோதரியை இணைந்திருக்கிற குடும்பத்தாரை, பிள்ளைகளை, மருமக்கமார்களை, பேரப்பிள்ளைகளை, உறவுகளை, சபையாரை நாங்கள் நினைவு கூறுவோம். ஒவ்வொருவரையும் விசேஷித்த நிலையில் எங்கள் ஆண்டவர் ஆறுதல் படுத்தும்படியாய், தைரியப்படுத்தும்படியாய் நோக்கி நாங்கள் சந்திக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டதற்கு நன்றி கட்டாது அந்த ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜெபத்தை பதிவோடு நல்ல பிதாவே. முழுவதும் ஆண்டவரே நாம மேன்மைக்காக நடக்க இறக்க செய்வமாக ஜெபிக்கிறோம். இதை பிரசன்னம் உடைய ஆளுகை இங்கே இருந்து வழிநடத்துவதாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நிகழ்ச்சிகளும் ஆண்டவரே உடைய நாமும் மகிமைப்படத்தக்கதாக அமைய ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டவர்கள் இருக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். இன்றைக்கு காலை வேளையிலே அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அவர்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடி இப்பொழுது பரலோகத்திலே பிதாவின் சமூகத்திலே அவர்கள் மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கிறார். எங்களுடைய பெதெஸ்தா ஜெபாலயம் திருச்சபையானது இந்த ஏரியாவில் ஆரம்பித்த பொழுது அருமையான சகோதரியை தான் ஏறக்குறைய அவர்கள்தான் முதல் விசுவாசி என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் முன்னேறி வந்தார்கள். யாவரிடமும் அன்பாய் பேசுகிற பழகுகிற சகோதரி, உத்தமமான சகோதரி, ஆழ்ந்த ஜபஜீவியமான சகோதரி, எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். எந்த காரியத்தையும் ஜெபத்திலே வெற்றி காண்பார்கள். 10 பிள்ளைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் பொறுமையோடு கூட அந்த பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைத்து கொடுத்து இப்பொழுது 10 பிள்ளைகளும் அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழுகிறார்கள். அருமையான சகோதரிக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். அவருடைய நல்ல குணங்களுக்காக, அவருடைய ஆண்டவரை நேசிக்கிற நேசத்துக்காக நாங்கள் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறோம். அருமையான சகோதரி எங்களுடைய சபைக்கு கிடைத்த ஒரு முத்தான சகோதரியார். ஆண்டவர் தாமே அவருடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவாராக, சபையாரை ஆறுதல் படுத்துவாராக. அருமைய சகோதரி போயிருக்கிற இடத்துக்குத்தான் நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாவரும் நாம் அங்கேதான் போக போகிறோம். தொடர்ந்து நாம் இப்பொழுது அவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். தம்பி பிரகாஷ் சில வார்த்தைகளை பேசுவார். தாயாரை பற்றி நான் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்றால், சங்கீதம் 34 அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும்போது, கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாக அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் ஆவிக்குரிய புஸ்தகங்களை படித்துக் கொண்டிருப்பார்கள்.
இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு வசனத்தை எழுதி கொண்டு அதை தியானித்துக் கொண்டிருப்பார்கள். அது வேலை முடிந்து இரவு வரும்பொழுது பார்க்கும் பொழுது ஜபித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லாவிட்டால் இரவிலே நான் எழுந்து பாத்திரம் செல்வதற்காக செல்லும் பொழுது அப்பொழுதும் எழுந்து அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். நல்ல ஒரு ஜெபஜீவியம் உள்ள என்னுடைய தாயார். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, மற்றவர்களுக்காக மட்டும் சுயமாக ஜெபிக்கக்கூடாது, சுயநலம் என்றுக்குமே இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்காக ஒரு அக்கறையோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்ட பாடம் அதுதான். என்னால் பேசுவதற்கு ஒரு இழப்பு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அருமையான வேளையிலே உண்மையான ஆறுதல் என்பது உலக பிரகாரமான வார்த்தைகள் அல்ல, உண்மையான தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே. ஆகவே மிக சிறிய நேரம் இந்த வேத புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் அவர் நம்மோடு கூட பேசுவாராக. புதிய ஏற்பாட்டில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதில் 29ஆம் வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி உங்கள் அணியனை போய்விடுகிறீர். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது சமாதான இந்த மண்ணுலகில் உங்களை போல என்னை போல பிறந்த பொழுது முதிர்ந்த ஒரு நபர், ஒரு சிமியோன் என்பவர் கூறினதான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனித அவதாரமாய் பிறந்த பொழுது அவரை நேரடியாய் பார்க்கக்கூடிய பாக்கியம் சிலருக்கு மட்டுமே இருந்தது. அதில் ஒருவர் தான் இந்த சிமியோன் என்பவர். மிக ஆறுதலான வார்த்தை என்ன? இப்பொழுது என்னை நீர் என்ன வாசிக்கிறோம்? சமாதானத்தோடு போக விடுகிறீர். அத்தனை காலம் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு மெய்யான ஆண்டவர் ஆகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவை போயிருந்தால், பார்க்காமல் போயிருந்தால் மிகப்பெரிய ஒரு நிலைதானே. அதை இந்த பக்தன் சந்தோஷமான விஷயம்தான். அதே போல இங்கே நாம் பார்க்கிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருந்தது. நாம் இங்கே பார்க்கிறோம் குடும்பம், ஏராளமான உடன் விசுவாசிகள், அன்பான பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கூட இருந்து பார்த்த அன்பு பிள்ளைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கு. ஒரு அருமையான பாட்டியை இழந்திருப்பது, அன்பு மிகுந்த ஒரு தாயாரை, அன்பு மிகுந்த ஒரு பாட்டியை இழந்திருப்பது பூமியிலே ஒரு பெரிய பாதிப்பு தான். அதை நாம் மாற்ற முடியாது, அதற்கு ஒரு மாற்று இல்லை, உண்மைதான். ஆனால் வேதாகமத்திலே நாம் பார்த்த இந்த சிமியோன் கூறுகிற வார்த்தையை பாருங்கள். அதை அன்பான தாயார் அவர்களும் சந்தோஷத்தோடு இருப்பார்கள் என்றே நான் விசுவாசிக்கிறேன். என்ன? இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். என்ன? இப்பொழுது சமாதானத்தோடு. என் அன்புக்குரியவர்களே, எங்கே போனார்கள்? எந்த இடத்திற்கு சென்றார்கள்? இந்த வாழ்க்கை ஒரு மாயையான வாழ்க்கை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இது நீடித்த வாழ்க்கை அல்ல, நீண்ட கால வாழ்க்கை அல்ல. இந்த உலக வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் முடிவு வரலாம். சிறு பிராயத்திலும் முடிவு வர முடியும் இல்லையா? பெரியவர்களான பிற்பாடும் முடிவு வர முடியும், இருந்தவர்களான பிற்பாடும் முடிவு வர முடியும். ஒன்று நிச்சயம், முடிவு வந்தே தீரும். இந்த உலக வாழ்க்கை நித்திய வாழ்க்கை அல்ல என்பதற்கு அது ஒரு சிறந்த உதாரணம். ஆக உண்மையான வாழ்க்கை என்பது எது? இந்த வாழ்க்கைக்கு அப்புறம்
ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரியும். யாரை கேட்டாலும் என்ன சொல்வார்கள்? இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது எங்கே போக விரும்புகிறீர்கள்? உடனே கூறுகிற விஷயம் என்ன? முக்திக்கு செல்லணுங்க, மோட்சம் செல்லணுங்க, அங்க போனுங்க, ஆண்டவன் இருக்கிற இடத்துக்கு செல்லணுங்க சொல்லுவாங்க. உண்மை எனக்கு அன்பானவர்களே, வேதாகம் சொல்லுகிறது 2 இடங்கள் இருக்கிறதா இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம். 2 இடங்கள், ஒன்று மோட்சம், இன்னொன்று நரகம். மோட்சத்தை பற்றி தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த சிமியோன் என்ற மோட்சத்தை பற்றியே அவர் பேசினார். என்ன? இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக விடுகிறேன் என்று சொல்லி, இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து முடித்த பிற்பாடு ஒரு நித்தியமான ஒரு இடத்திற்கு நாம் செல்லத்தான் வேண்டும் என்று சொல்லி கூறுகிறது. அதுதான் மெய்யான வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கையா. இந்த உலகத்திலே இருக்கிற வாழ்க்கை நீடித்தது அல்ல என அன்பானவர்களே. அறியாத அநேகர் இந்த உலகத்திலே ஏதோ நீண்ட காலம் நாம் இருக்க போவது போல இந்த உலகத்திலே அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். என அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நீடித்ததல்ல. இந்த உலக வாழ்க்கையின் வாழ்க்கை அது எவ்வளவு ஒரு சுருக்கமான சிறிய வாழ்க்கையோ அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற சொத்து, சுகம், ஆஸ்தி, பணம், பொருள், வீடு, தோட்டம், துறவு எல்லாம் உலகத்தோடு முடிந்து விடக்கூடியது. இந்த உலக வாழ்க்கை மிகவும் சொற்ப கால வாழ்க்கை, மிகவும் சுருங்கின வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு சொற்ப வாழ்வு, ஒரு முக்தி வாழ்வுக்கு நாம் சென்றுதான் ஆக வேண்டும். அந்த வாழ்க்கையை பற்றித்தான் அருமையான அந்த சிமியோன் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது மீண்டும் ஒரு முறையாய் அந்த வசனத்தை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி அடியேனை இப்பொழுது என்னங்க சமாதானத்தோடு. இப்பொழுது அது எப்பொழுது? கர்த்தர் இயேசுவை கண்ட பின், ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்திலே அவர் ஏற்றுக்கொண்ட பின் அந்த வாக்கியத்தை பெற்றதாய் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய வாக்கியம், மிகப்பெரிய ஒரு ஆசி என்ன? மெய்யான இறைவனை கண்டு கொள்வது. நம்மை உண்டாக்கின இறைவனை, நம்மை வாழ வைக்கிற இறைவனை, கூடவே காலமெல்லாம் கூட இருக்கிற இறைவனை நாம் மெய்யானவராய் அவரை அறிந்து அவரை உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை அருமையான சாந்தாக்கா அவர்களும் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இல்லையா? பெற்றிருந்தவர்கள். அது மிகப்பெரிய ஆசியன கண்பானவர்களே, அது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா? காரணம் என்ன? மெய்யான இறைவனை காணாமல் மெய்யான ஆண்டவராகிய இந்த ஆண்டவரை ஒருவன் அந்த முக்திக்கு செல்ல முடியாது என்று சொல்லி இந்த பைபிள் சொல்லுகிறது. இந்த பைபிள் சொல்லுகிறது. காரணம், உங்களையும் என்னையும் உண்டாக்கினவர் இந்த மெய்யான இறைவன் தான். வேதத்திலே வசனத்தை வாசிக்கிறோம், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே வேறுபாடு இல்லாத ஒரு சத்தியம் என்ன? இந்த மெய்யான இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் கிறிஸ்தவர்களை மட்டும் உண்டாக்கவில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் உண்டு பண்ணினவர் அவர்தான், அவர் மாத்திரமே. ஆகவே அந்த மெய்யான இறைவனை அறிந்தால் தான், உள்ளத்திலே சொந்த ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் தான் செல்ல முடியும். அந்த பாக்கியத்தை அருமையான தாயார் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதுதான் பாக்கியம் என கண்பானவர்களே. பாருங்கள், பிரசங்கியிலே இப்படி வேத வசனத்தை வாசிக்கிற அதிகாரம் 8ஆம் வேத வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? ஒரு மனிதனுடைய ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவு மிகவும் முக்கியமானதா. என்னங்க? ஒரு மனிதனுடைய ஆரம்ப சூழலை பார்க்கிலும் முடிவு
மிகவும் முக்கியமானது. ஆரம்பம் ஒருவேளை யாரும் இல்லாத சூழலில மிக பரிதாபமாய் அல்லது மிக அற்பமாய் இருந்திருக்கலாம். ஆனால் முடிவு ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையா, மோட்ச ராஜ்யத்திற்கு போகிற அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாய் இருப்பது மிக மிக ஆசீர்வாதமான ஒன்று. இந்த ஆசீர்வாதத்தை இங்கு கூடியிருக்கிற எல்லாரும் பெற வேண்டும் என்று சொல்லி அருமையான தாயார் விரும்புகிறார்கள். உங்களுக்கு நீங்கள் நிச்சயமாய் அறிந்திருப்பீர்கள், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் முன்னதாக சில நாட்களுக்கு முன்பதாகத்தான் ஒரு அருமையான புத்தகத்தை புதிய ஆத்துமாக்களுக்கு என்று அவர்களே பணத்தை செலவு செய்து பிரிண்ட் பண்ணி பலருக்கு அதை என்ன செய்திருக்கிறார்கள், அதை கொடுத்திருக்கிறார்கள். நானும் வந்து அதை பெற்றுக்கொண்டேன். ஊழியத்திலே இந்த புத்தகத்தை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். என்ன ஆசை தெரியுமா, நான் பெற்றது போல அநேகரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இவர்கள் மேல், அருமையான தாயார் மேல் உண்மையான அன்பு உங்களுக்கு இருக்குமானால் அந்த தாயாருடைய விருப்பத்தை நீங்களும் செய்யலாமே. இந்த மெய்யான இறைவனை நீங்கள் அறிந்து கொள்ளலாமே. இந்த இறைவன் மட்டுமே அந்த நித்தியத்துக்கு வழி என கண்பார்களே. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து உங்களுடைய பாவங்களுக்காக மரித்து உங்களுக்காகவே அவருடைய ஜீவனை தியாக பலியாய் விட்டு கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் பால் அன்பாய் இருக்கிறார். அந்த ஆணுடைய அன்பு ஆண்டவர் நான் நம்பிடும் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். நான் நம்பிடும் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவே. தேவனே ராஜனே நம்மை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலைமையிலே அவர்கள் காணப்படக்கூடிய நிலைமையிலே நமக்கு மேலோட்டமாக காணப்படலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. மரணம் என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. மரணம் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் நாட் our final destination. மரணம் என்று சொல்லும் போது அது ஒரு இறுதியான ஒரு காரியம் அல்ல. அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். எக்காலம் துணிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது நாம் உயிரோடு இருக்கக்கூடிய நாம் முதலாவதாக மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்பதாக மரித்தோர் முதலாவதாக மறுரூபமாக்கப்படுவார்கள் என்பது வேதாகம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எப்படி மறுரூபமாக்கப்படுவார்கள்? அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அருமையான தாயாரை இன்றைக்கு நாம் விதைக்க போகிறோம். உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவருடைய எக்காலம் துணிக்கும் போது இந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். 55, 56 வசனத்தை வாசிக்க கேட்போம். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இங்கே நாம் பார்க்கிறோம், மரணத்தின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த 55ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆனால் இந்த மரணத்தை மேற்கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய பாவத்தை மீட்பதற்காய் சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததினாலே இந்த வாக்கியம் மரணமே உன் கூர் எங்கே? அதான் 57ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மரணத்தின் மேலுள்ள ஜெயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த ஜெயம் வரக்கூடியதா இருக்கிறது.
அருமையான தாயார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்ததினாலே இந்த மரணத்தை ஜெயித்தவர்களாக நித்திய ஜீவனுடையவர்களாக எக்காலம் துணிக்கும் போது இந்த அழியாமையுள்ள சரீரம் அழிவில்லாத சரீரமாக மகிமையுள்ள சரீரமாக அது வரக்கூடியதா இருக்கிறது. இந்த ஜெயம் நம்மாலே அல்ல, நம்முடைய கிரியைகளினாலே அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய ஜெயமாய் இருக்கிறது. அதான் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 25:8 நாம் பார்க்கிறோம். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் சொன்ன வாக்கியம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் எல்லாருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்கு நெருங்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தாயார் நம்மை முந்தி அவர் சென்று விட்டார்கள். நாம் ஆண்டவருடைய வருகைக்காய் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்றால் நாம் அவரை எதிர்கொண்டு அவரை போல நாமும் மறுரூபமாய் அவருடன் கூட என்றென்றும் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக முதல் ஆசீர்வாதத்தை அருமையான தாயார் மரணத்திலிருந்து அவர்களுடைய சரீரம் தான் முதலாவதாக சரீரமாய் எழுந்திருக்கும். அந்த ஜெயம், மரணத்தை ஜெயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்துடன், அந்த ஒரு நம்பிக்கையுடன் இன்றைக்கு நாம் அருமையான தாயாரை நாம் விதைக்க போகிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நாம் எல்லாரும் அவரை சந்திக்கக்கூடியவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் காணக்கூடிய அந்த நாளிலே எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அந்த உயிர்த்தெழுதலின் நாள் காணப்படும். அந்த நம்பிக்கையுடன் இந்த அருமையான தாயாரை நாம் விதைப்போம். அருமையான குடும்பத்தாருக்காய் நாம் ஜெபம் செய்வோம். அவர்களும் தேவனுடைய ஆறுதலை பெற்று இன்றும் யாராவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருப்பார்களானால் அவர்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ரட்சிப்பில் கடந்து வருமாறு நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த செய்தி ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கிண்டிமங்கலத்தில் ஊழியர் செய்யக்கூடிய சோழன் சஜி டேவிட் ஜெபிப்பார்கள். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, நன்றியோடும் எங்கள் துதிக்கிறோம். ஆறுதலும் தேவனாய கர்த்தருடைய திருச்சமக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த உலகத்திலே அநேக ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்க்கை போதும் என்று கண்டு கர்த்தருடைய சமூகத்திலே தேவன் சேர்த்து கொண்ட கிருபைகளுக்காக நன்றியோடும் எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமல்ல ஆண்டவரே, நித்தியமான ஒரு வீடு எங்கள் கொண்டு இப்படி எங்களுக்கு கேட்ட செய்தியின் அடிப்படையில் ஆண்டவரே இது ஒரு மரணம். ஆண்டவரே, அந்த மரணமானது ஆண்டவரே கர்த்தாவே சரீரத்தை விட்டு ஆவி பிரியக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, சரீரமானது அது மண்ணுக்கு திரும்பும், ஆவி ஆண்டவரே படைத்த தேவனிடத்திலே சேர்ப்பார்னு நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நிலைமையில் ஆண்டவரே கர்த்தாவே அருமையான தாயார் மரிக்கவில்லை. ஆண்டவரே, அவருடைய ஜீவன் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை என்பது ஒரு நாளிலே அருமையான தாயாரே நாங்கள் ஆண்டவரே முகாமுகமாய் பார்ப்போம் എന്നുള്ള ஒரு நம்பிக்கை எங்கள் கொடுத்திருக்கின்ற கிருபைகளுக்காக நன்றியோடும் எங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே நல்ல வேளையிலும் அருமையான தாயாருடைய பூதோடலே நாங்கள் இங்கே அடக்கம் செய்ய போகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே குடும்பத்தை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்காய், பேர பிள்ளைகளுக்காய், மருமக்களுக்காய், சபை விசுவாசிகளுக்காக ஆண்டவரே சொந்தக்காருக்காக தேவனே சுற்றாட்டார்கள் எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆறுதலின் தேவனாய கர்த்தர் ஆறுதல் படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய உன்னதமான வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய இதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நம்முடைய வேதத்தில் எங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே அந்த நிலைமையில் அந்த நல்ல இடத்திலே போரிக்கின்ற கிருபைகளுக்காக நன்றியோடும் எங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த வேளையில் கர்த்தாவே உம்மை யாராகிலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கர்த்தாவே அந்த பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த நித்திய ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படியாக தேவன் உதவி செய்யும்படியாக உம்முடைய கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இம்மட்டும் தேவன் கூட இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த அழக்க நிகழ்வுகளை எல்லாம் இம்மட்டும் கர்த்தர் கூட இந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கால சூழ்நிலை எங்களுக்கு மாற்றி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்திய கிருபைகளுக்காக நன்றியோடு எங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ஒருவரே எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் இருக்கின்றபடி நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
ஆண்டவரே அருமையான இந்த தாயாருடைய கர்த்தாவே சரீரத்தை நாங்கள் அடக்கம் செய்ய இருக்கிறோம். கர்த்தருடைய வல்லம் வெளிப்படுத்தும் கர்த்தாவே, தேவன் எல்லாவற்றையும் அதாதின் காலத்திலே நன்மையாய் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கால் நன்றியோடு ஸ்தோத்திரம். மறுபடியும் அவருடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தி வெறும் நாட்கள் அருமையான தாயாருடைய நம்பிக்கை ஆண்டவரை கடைபிடித்து அந்த இயேசு கிறிஸ்து நடந்த அந்த பாதையை பின்பற்றி அருமையான தாயாருடைய பாதையும் பின்பற்றும்படியாக தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரங்கள் எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அன்னுண்ணியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் அருமையான அம்மாவுடைய குடும்பத்தாரோடும் பிள்ளைகளோடும் பேரப்பிள்ளைகளோடும் சபையாரோடும் ஊழியரோடும் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரைவில் வர இருக்கிறார். அவருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென். என்னை தாங்கிடுவே என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை வந்துருங்க. மற்றவங்க பார்க்கறது என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர், இயேசுவே என்றும் தாங்கி நடத்துவார். இவரே நல்ல நேசர், இயேசுவே என்றும் தாங்கி நடத்துவார். தீமைகள் சேதங்கள் நேராதென்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் நேராதென்னை காத்திடுவார். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன் பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். கீழே வச்சு வைக்கிறோம்னா உப்பு பிளேட் மேலே வச்சு போட முடியாது.
கீழே இறக்கிட்டா கொஞ்சம் விளைவிக்க கொஞ்சம் விளைவிக்குங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க. என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசித்தாகம் மனத்துயரும் அங்கே இல்லை. வருத்தம் பசித்தாகம் மனத்துயரம் அங்கே இல்லை. வின் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. வின் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம் இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ.
அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்த